ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5, படுத்தா 10. ருக்கோ ஜரா, சபர் கரோ. நான் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதற்காக தொடரப்பட்ட வழக்கு. நான் பேசியது தவறாக இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்து விடுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த வழக்கை தொடர்ந்த சகோதரி அவர்களிடமும் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோரியிருந்தேன். இது யாருடைய மனதை புண்படுத்தி இருந்தாலும் மீண்டும் உங்கள் மூலமாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதைத்தான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் விதையை அறுப்பான்.